அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் கர்ப்பிணி பெண் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் நள்ளிரவில் 3 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் எசனை கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் என்பவரது மனைவி ஸ்வேதா 2வது பிரசவத்திற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நேற்று மாலை ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையே உயிரிழப்புக்கு காரணம் என கூறி பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனை முதல்வர் மற்றும் மருத்துவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியதை அடுத்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திருமால் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். மேலும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பன்ருட்டியில் 76 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் தற்போது வாகனங்கள் நிறுத்தும் இடமாக மாறி வருவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் சேவை மையம் செயல்படுவதற்காக 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்பட்டு பணிகள் நிறைவடைந்தன. ஆனால் பல மாதங்களாகியும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பூட்டி கிடக்கும் அவலம் நீடிக்கிறது. இதனால் அரசு கட்டிடம் உரிய நோக்கத்திற்கு பயன்படுத்தப்படாமல் காட்சி பொருளாக மாறுவதோடு அப்பகுதி 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடமாக மாறி வரும் நிலையில் உடனடியாக சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை திறக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்றவும் பிளாஸ்டிக் மற்றும் குப்பையில்லா பகுதியாக சீரமைக்கவும் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலா வளர்ச்சி பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அருவி பகுதிகள் வணிகமயமாக்கப்பட்டு நெருக்கடியாக இருப்பதை சுட்டிக்காட்டினார். பெண்களின் பாதுகாப்பு, சுத்தமான கழிப்பறைகள் மற்றும் உடை மாற்றும் அறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். மேலும் பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம் என்ற இலக்குடன் திடக்கழிவு மேலாண்மை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் எனவும் தென்காசி மாவட்டத்திற்கு தனி சுற்றுலாத்துறை அலுவலகம் அமைப்பது குறித்து வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சர் ராஜேஷ்குமார் உறுதியளித்தார். இன்னைக்கு குற்றாலத்துக்கு வந்திருக்கேன். காலையில கீழப்பாவூர் என்கின்ற பகுதியில் ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. அந்த ஏரியில் படகு தளம், அதாவது சுற்றுலா பயணிகள் பயன்படுத்துவதற்காக அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அது மாதிரி கழிவறை, அந்த அந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளை மேற்பார்வையிட்டேன். அதற்கு பிறகு குற்றாலத்தில் இருக்கக்கூடிய 5 அருவிகள், மெயின் ஃபால்ஸ், 5 அருவி, அது மாதிரி புலி அருவி, சிற்றருவி, இந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட 11 கோடி 50 லட்சம் ரூபாய் அளவில் நடக்கக்கூடிய மேம்பாட்டு பணிகள், கழிவறை, ஃபுட்கோர்ட்டு, இது மாதிரிப்பட்ட பணிகளை பார்வையிட்டு அந்த பணிகளை முடுக்கி விடுவதற்காக, தீவிரப்படுத்துவதற்காக இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த பணிகளை நான் மேற்கொண்டு. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினம் சங்ககிரியில் அரசு மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டை அடிவாரத்திலும் ஈரோடு பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் உள்ள தீரன் சின்னமலை நினைவு மண்டபத்திலும் அவரது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. தமிழக அரசு சார்பில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன், பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மப்பேடு பகுதியில் ஓசூரம்மன் ஆலய தீமிதி திருவிழாவின் போது அக்னி குண்டத்தில் தவறி விழுந்த முதியவர் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் மப்பேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓசூரம்மன் ஆலயத்தின் 10ஆம் நாள் திருவிழாவான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி முதியவர் ஒருவர் தவறி அக்னி குண்டத்தில் விழுந்துள்ளார். உடனடியாக காவல்துறை மற்றும் பொதுமக்கள் இணைந்து அவரை மீட்ட நிலையில் 2 தோள்பட்டைகளில் தீக்காயமடைந்த அவருக்கு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு
மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.